Hey traders, welcome all. Krishna here. ஸோ ஆல்ரெடி நான் லாஸ்ட் சண்டே போஸ்ட் பண்ண வீடியோலே கிளியராக சொல்லியிருந்தேன். நிஃப்டி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலில் இருக்குன்னு, அதாவது 22,800ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஏரியான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட லாஜிக் என்னங்கிறதையுமே நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், டெய்லி கேண்டிலில் இந்த லெவலை வந்து நிஃப்டி ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கு கரெக்டாக. ஸோ ப்ரீவியஸாக இந்த ஜோன்லேருந்து தான் நிஃப்டி ஒரு ரிவர்சல் கொடுத்துச்சு. ஸோ எகெயின் இந்த ஜோனில் வந்து இப்போ கிளியராக சர்வைவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ என்னதான் இந்த இடத்துல சர்வைவ் ஆனாலுமே பெரிய அளவுக்கான ப்ரைஸ் புல்பேக் கொடுக்கல, ஆப்ஷன் இல்லை. ஸோ ஸ்டில் இந்த இடத்துல வந்து கன்சோலேட் ஆகிருக்கு. ஓகேயா, ஸோ நான் அதான் சொன்னேன், இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான மூவ்மெண்ட் கொடுக்கலாம் டவுன் சைடில் அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நம்மளோட ட்ரெண்டுமே வந்து பியரிஷாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் நிஃப்டி கொடுக்குற மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஓகேயா, ஸோ பேசிக்காக அதோட ட்ரெண்டு என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக ஐடென்டிஃபை பண்ணும். ஓகே, ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டிராஸ்டிக்கலாக அப் சைடில் போச்சு கரெக்டாக. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம என்ன நினச்சிருப்போம், மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் கிரியேட் ஆகி எகெயின் நல்ல பையிங் ப்ரெஷருக்கு போகுது. ஸோ மார்க்கெட் கண்டினியூவாக வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகம் இப்படின்னு தான் நம்ம வந்து டிசைட் பண்ணியிருப்போம். கரெக்ட். ஸோ மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு பாருங்க, அதுக்கப்புறம் சர்வே ஆகலை கரெக்டாக. ஸோ ஒரு 10:30க்கு போன ஹையை வந்து பிரேக் பண்ணல, அங்கேருந்து ரிவர்சல் ஆயிடுச்சு செல்லிங் ப்ரெஷர். எகெயின் பாருங்க, மறுபடியுமே ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. பட் என்னதான் புல் பேக் கொடுத்து மேலே போனாலும் இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணல, எகெயின் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகி மறுபடியும் செல் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ நம்ம மார்க்கெட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ஓகேயா, ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட்லாம் எதனால நடக்குது அப்படின்னா ஷார்ட் கவரிங் தான். ஓகே, ஸோ நீங்கள் நல்லா பாருங்கள், இங்கிருந்து ஷார்ட் பண்ணவங்க வந்து ஓகே, ஸோ மேபி இந்த லெவல்லேருந்து ஷார்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, இங்கே கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, எகெயின் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகி போகும். ஸோ எகெயின் இந்த இடத்துல வந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு அப்படின்னா இங்கேயுமே அவங்க வந்து ஷார்ட் பொசிஷன் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் வந்து அவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கலாம். அண்ட் இன்றைக்குமே வந்து பியூராக போனது என்னன்னா ஷார்ட் கவரிங் ரேலி தான். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து ஷார்ட் கவரிங் ரேலி தான் இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னா ப்ரைஸ் வந்து கண்டினியூவாக மேலே போகும். ஓகேயா, ஸோ மார்க்கெட் கண்டினியூவாக மேலே போகிறதுக்கு பாசிபிள் அதிகம். எப்போல்லாம் வந்து ஒரு டிக்ளைன் கொடுக்குதோ அங்கேயுமே டிமாண்ட் கிரியேட் ஆகி மறுபடியும் மேலே போக தான் சான்சஸ் அதிகம். ஸோ ப்ரைஸ் ஜஸ்ட் மேலே போயிட்டு, ப்ரைஸ் மட்டும் மேலே போயிட்டு வால்யூம் எதுவுமே இன்க்ரீஸ் ஆகாமல், அதாவது டிமாண்ட் ஆர் பையிங் ப்ரெஷர் எதுவுமே இன்க்ரீஸ் ஆகாமல் ப்ரைஸ் மட்டும் மேலே போயிட்டு வருதுன்னா அது வந்து சர்வே ஆகிறதுக்கு சான்சஸ் குறவு. ஸோ நம்மளோட ட்ரேடிங் சேனலில் கூட நான் சொல்லியிருப்பேன், பப்ளிக் சேனலில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 2:15க்கு அப்டேட் பண்ணேன். ஓகே, ஸோ இது வந்து வாட்ஸ்அப்பில் நம்மளோட லேர்னர்ஸுக்காக நான் அப்டேட் பண்ணது. ஓகே, ஸோ இதில் வந்து பாருங்கள், செக் December 13 யூ வில் கெட் தி ஆன்சர்னு சொல்லியிருக்கேன் கரெக்டாக. ஸோ December 13க்கு வந்து நம்ம போகலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், December 13 என்ன இருக்குது, மார்க்கெட் டிராஸ்டிக்கலாக ஃபால் ஆச்சு மார்னிங். அதுக்கப்புறம் பாருங்கள், கண்டினியூ பையிங் ப்ரெஷர் கிட்டத்தட்ட எவ்வளோ போயிருக்கு, 24,200லேருந்து 24,720 கரெக்டாக. ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ போயிருக்கு அப்சைடில், கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்ஸ் ஷார்ட் கவரிங் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் கவரிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு பாருங்க, மார்க்கெட் அப்படியே கன்சோலேட் ஆகிட்டு எகெயின் அங்கேருந்து ரிவர்சல் ஆகி கீழே போயிடுச்சு. ஸோ இதை பற்றி வீடியோ எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மூவ்மே வந்து நான் சொன்னேன், பியூர் வந்து இது ஷார்ட் கவரிங் ரேலி, இந்த ரேலி வந்து சர்வே ஆகுது, மார்க்கெட் எகெயின் டவுன் சைடு போகிறது தான் பாசிபிள் அதிகம்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். வீடியோலாம் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். மேபி உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ எப்பயுமே மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி மறுபடியும் ரிப்பீட் ஆகாது. பட் ஆல்மோஸ்ட் அது மாதிரியே தான் ஒரு 70% மூவ்மெண்ட் கொடுக்கும். பட் கொஞ்சம் ட்ரிக்கியாக ப்ரைஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நடந்த மாதிரி தான் பியூர் ஷார்ட் கவரிங் ரேலி தான் இன்றைக்குமே நடந்திருக்கு. ஓகே, ஸோ இன்றைக்கும் பாருங்கள், மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்துருக்கு, பட் சர்வே ஆகலை. ஸோ நான் வந்து இந்த லெவல்லலாம் பை பண்ணவே இல்லை. ஓகே, ஏன்னா இந்த இடத்துல எப்படி நம்ம பை எடுக்க முடியும், நம்ம வந்து ஷார்ட் சைடில் பார்த்துட்ருக்கோம், இல்லை ஒரு நல்ல பையிங் ஜோனில் வந்து மார்க்கெட் ரிவர்சல் பண்ணிச்சுன்னா நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் கரெக்டாக. ஸோ மார்க்கெட் எந்த ஒரு டிமாண்டுமே இல்லாமல் இப்படி மூவ்மெண்ட் பண்ணும்போது நம்ம ஜஸ்ட் அப்படியே வெயிட் பண்ணி பார்க்கணும், எகெயின் டிமாண்ட் அதில் ஆட் ஆகுதா, ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, மேபி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்லாம் நீங்கள் இன்னொரு ஸ்க்ரீனில் செக் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகே, ஸோ மார்க்கெட் பாருங்கள் கண்டினியூவாக மேலே போயிருக்கு. ஸோ இதில் வந்து நான் என்ட்ரி எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள் ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ எகெயின் அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு, இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணலை. ஓகே, ஸோ கிளியராக தெரிஞ்சிச்சு நமக்கு செல்லிங் சிக்னல்.
ஸோ மேபி நீங்கள் இந்த இடத்துல ஷார்ட் போயிருக்கலாம். ஏன்னா ரிஸ்க் ரிவார்டு வந்து உங்களுக்கு செல் சைடில் தான் அதிகப்படியாக இருக்குது, கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல டிமாண்ட் அதிகமாக இருந்து உங்களுக்கு பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்திருந்தா இங்கேருந்து நீங்கள் ஒரு டிக்ளைன் யூஸ் பண்ணி பை பண்ணியிருந்தா ப்ரைஸ் மேலே போயிருக்கும். பட் ப்ரைஸ் மேலே போகல. ரீசன் என்னன்னா பியூர் இது வந்து ஷார்ட் கவரிங் ரேலி. ஸோ பேங்க் நிஃப்டியுமே பாருங்கள் கிளியராக வந்து இதே மாதிரி தான் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கும். பட் இதை காட்டில் கொஞ்சம் புல்லிஷாக இருக்குது. ஓகே, ஏன்னா ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இண்டஸ்இண்ட் பேங்க்லாம் அதிகப்படியான செல்லிங் ப்ரெஷர் அண்ட் அகெயின் ஆக்சிஸ் பேங்க் அதுவுமே செல்லிங் ப்ரெஷர். ஸோ அதெல்லாம் ஒரு ரெக்கவரி கொடுக்கும்போது பேங்க் நிஃப்டிக்கு வந்து கண்டிப்பாக கான்ட்ரிபியூட் பண்ணும். பேங்க் நிஃப்டியுமே அதிகப்படியாக அப்சைடில் மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கும் சான்சஸ் அதிகம். ஸோ அதுதான் இன்றைக்கி நடந்துச்சு. பட் என்ன தான் இன்றைக்கி வந்து ஒரு ரேலி கொடுத்துருந்தாலுமே என்னையை பொறுத்தளவுக்கு இது பியூராக வந்து டிமாண்ட் இல்லாத ஒரு ரேலி தான். ஓகே, ஸோ இதில் எகெயின் செல் சைடு தான் பொசிஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ எகெயின் வெயிட் பண்ணி பாருங்கள். கம்மிங் டேஸில் நான் சொன்ன மாதிரி இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது செல் சைடில். அதே மாதிரி மார்க்கெட் நல்லா பாருங்கள், நல்லா கன்சோலேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஜோனை வந்து மார்க்கெட் கட் பண்ணும்போது அதிகப்படியான மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு பாசிபிள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ இது எல்லாமே கிளியராக நீங்கள் பாருங்கள். அண்ட் என்னால் கைஸ் பப்ளிக் சேனலில் ஓரளவுக்கு தான் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியும். ஸோ அதிகப்படியாக என்னால் இதை பை பண்ணலாம் இல்லை இதை செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கால்ஸ் கொடுக்கறது நம்ம ஆல்ரெடி கிடையாது. பட் அதை என்னால் கொடுக்கவும் முடியாது. ஓகே, இப்போ செபிலேருந்து நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளோட லேர்னர்ஸ்க்காக நான் உங்களுக்கே தெரியும் கோர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்ல. ஸோ அதில் வந்து லேர்னர்ஸ்க்காக நான் இதை கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் அகெயின் கோயிங் டவுன் சொல்லியிருக்கேன். ஸோ ஐடி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக செல்லிங் ப்ரெஷர். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட இதை வந்து ஒரு 2 வீக்ஸாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட இன்ஃபோசிஸ் பாருங்கள் எங்கேருந்து எங்கே விழுந்திருக்குன்னு. ஸோ எந்த செக்டார் வந்து பீரிஷாக இருக்குது, எந்த செக்டார் புல்லிஷாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இண்டெக்ஸில் என்ன தான் ட்ரேட் பண்ண முடியாட்டினாலுமே நீங்கள் இந்த மாதிரி செலக்டட் ஸ்டாக்ஸில் போய் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ டிசிஎஸ் எல்லாம் இன்றைக்கி நல்ல டவுனில் போச்சு. ஓகே, ஸோ எப்பயுமே நான் ஆல்ரெடி நிறையா தடவை சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஐடி செக்டரை பற்றி நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் ஐடி ஸ்டாக்ஸ் எகெயின் டவுன். ஸோ கிட்டத்தட்ட 2 வீக்ஸாக வந்து நாங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே இருந்தோம். ஓகே, ஸோ இதெல்லாம் எதனால நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி தான் உங்களோட செட்டப் க்ரியேட் பண்ணி ட்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ டெய்லி வந்து மார்க்கெட் அப் சைடு போகும், டவுன் சைடு போகும். ஸோ அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. நீங்கள் ப்ராப்பராக உங்களோட ட்ரேட் பிளான் என்ன அப்படின்லாம் க்ரியேட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள், இது வந்து மண்டே நான் போஸ்ட் பண்ணது. ஓகே, நிஃப்டி லுக்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி வீக், கண்டினியூ செல்லிங் ப்ரெஷர் லாஸ்ட் 8 days. ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே நிஃப்டி ஹேஸ் ரிவர்ஸ்ட் 100 points ஃப்ரம் 22,800 லெவல். ஸோ என்ன நான் இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன்னா கண்டினியூவாக மார்க்கெட் வந்து செல் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ நார்மலாக ஒரு புல் பேக் கொடுக்குறதுங்கிறது நார்மல். ஓகே, ஸோ அது எப்பயுமே மார்க்கெட்டில் நடக்கிறது தான். ஸோ என்ன தான் மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் கொடுத்தாலும் அது வந்து டிமாண்டில் புல் பேக் கொடுக்குதா இல்லை ஜஸ்ட் ஒரு ஷார்ட் கவரிங்கில் மூவ்மெண்ட் கொடுக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் வந்து கிளியராக தெரிகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 22,800 அண்ட் 23,200ங்கிற லெவல் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான கீ லெவல். ஸோ இந்த லெவலை வந்து நிஃப்டி பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி சொல்லியிருக்க பாருங்க, ஆட்டோ ஐடி ஸ்டாக்ஸை வந்து பீரிஷாக நம்ம வந்து நிறைய தடவை பார்த்துருக்கோம். ஸோ அதுலேயுமே ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ட்ரேட் செட்டப் இருக்கணும். ஸோ நான் உங்களுக்கே தெரியும் நான் என்ன வந்து போஸ்ட் பண்ணுறனோ அதில் தான் ட்ரேட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இதெல்லாம் சம்டைம் ட்ரேடு வந்து போஸ்ட் பண்ணுவேன் என்னோட ட்ரேட்ஸை. ஓகே கைஸ், அவ்வளோதான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எகெயின் நிஃப்டி வந்து 22,800 லெவலில் ஹோல்டு பண்ணுதா இல்லை அங்கேருந்து மறுபடியும் செல்லிங் ப்ரெஷர் கொடுக்குதாங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோ வந்து நான் இதுக்கப்புறம் மேக் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கான சப்போர்ட் வந்து கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். ஓகே, உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஐ வில் ஹெல்ப் யூ. தேங்க்யூ, பாய்.